2023ல டிசைட் பண்ணேன் தெரப்பி போகணும்னு. ஆனா, அத எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. நான் அந்த கால்ல ஜாயின் பண்ணப்போ எனக்கு நெறைய பேசணும்னு இருந்துச்சு. கெரியர் கன்ஃப்யூஷன், ரிலேஷன்ஷிப் கன்ஃப்யூஷன், ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஓவர் திங்கிங். அவங்க கிட்ட சொன்ன எல்லாமே ஞாபகம் இருக்கு. எனக்கு நடந்த விஷயங்கள், சிலர் சொன்ன ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸு, நான் ரிக்ரெட் பண்ண என் லைஃப் டெசிஷன்ஸ், என் ஃப்யூச்சர் பத்தின எல்லாமே. சொல்றப்போ நெறைய அழுதேன். நெறைய அழுதேன். அழுகை வந்துட்டே இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் என் மனசுல பாரமா இருந்துச்சு. நான் என் கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ப்ராப்ளம்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். பட் நெறைய புலம்புறணும்னு தோணுச்சு. அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, "டோன்ட் கெட் ஸ்டக் இன் தட் லூப்னு." ஃபர்ஸ்ட்டு சுத்தமா புரியல. பட் லேட்டர் இட் ஸ்டார்ட்டட் மேக்கிங் சென்ஸ். It's okay to talk about what's hurting you, but don't get trapped in the same conversation loop foreverன்னு. நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுறது ஹெல்தி தான். மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது எப்படி அன்ஹெல்த்தியோ, அது மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டுமே ரிப்பீட் பண்ணுறது, அந்த பெயினை ரீவிசிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அதுவும் அன்ஹெல்த்தி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்பயுமே ஏதாச்சுன்னா என்னை ட்ரபிள் பண்ணுற விஷயங்கள் பற்றி நான் ஷேர் பண்ணுவேன். பட் ஐ ட்ரை நாட் டு லெட் தட் பெயின் பிகமிங் த ஒன்லி ஸ்டோரி ஐ டெல் அபவுட் மை செல்ஃப் அண்ட் மை லைஃப். ஹீலிங்கிறது நம்ம ஓகேவாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்கிறது இல்லை. மேபி இட்ஸ் அ ரீச்சிங் பாயிண்ட் வேர் அவர் பெயின் இஸ் ஸ்டில் தேர், பட் இட் நோ லாங்கர் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி தாட்ஸ் வி ஹேவ். யார்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ண முடியல, நிறைய மனசில் போட்டு பாரமாக ஆக்கி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் தனியாக அதை ஹேண்டில் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. டேக் கேர். பை.